எப்பவும் நம்ம செய்யற முட்டை குழம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாதம், தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 6 முந்திரி சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து இது கூடவே 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 பொடியா நறுக்கின தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு இதை மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ இதில் அரைச்ச வெங்காய முந்திரி பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதும் வேக வச்சு பாதியா கட் பண்ண 6 முட்டையை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து அப்படியே மூடி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் கலந்து விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.